நிலம், சொந்த நிலம். எங்கள்கிட்ட காணியில ராணுவம் இருக்குது. நாங்கள் வேலிக்கரையில ஒழிச்சு நின்று பாக்குறோம். நாங்கள் ஆர்மி வேற ஓடினாங்க. ராணுவத்திற்கு வலுக்கட்டாயமாக அழைப்பதற்கான முயற்சிகளை. உங்களுக்கு வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காணிக்கூடாக சந்திக்கிறோம். கிளிநொச்சி பிரதேசத்தில் இருக்கிற இயக்கச்சி என்கின்ற இடத்துல வந்து நாங்கள் நிற்கிறோம். இந்த இடத்துல இன்றைய நாளில் நிறைய மக்கள் அதோட நிறைய அரசியல்வாதிகள் ஒன்று கூடி ஒரு இராணுவ முகாமையை முற்றுகையிட்டு ஒரு போராட்டத்தில் வந்து இறங்கியிருக்கிறோம். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், இந்த யுத்தத்துக்கு பிறகு நிறைய தமிழ் மக்களுடைய காணிகள் வடக்கிலையும் சரி கிழக்கிலையும் சரி இராணுவத்தின் கைவசம் வந்து கட்டாயப்படுத்தப்பட்டு அவர்களுடைய தேவைக்காக வந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்குன்னு தெரியும். அதில் ஒரு சில காணிகள் விடுவிக்கப்பட்டாலும் கூட இன்னும் நிறைய காணிகள் தமிழ் மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படாமல் இராணுவத்தின் கைவசம் இருக்குது. அதே மாதிரி இந்த இயக்கச்சி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பரப்பளவுன்னு சொல்லலாம். 17 பேருக்கு உரித்தான அந்த காணி, அதாவது இராணுவத்தின் முற்றுகைக்கு பிறகு மக்கள் அதை விட்டு வெளியேறினதுக்கு பிறகு இராணுவத்தினை தங்கண்ட கைவசம் வச்சுக்கொண்டு தங்களுக்கான தேவைகள் அவர்களுடைய வேலை திட்டங்களை ஒரு இராணுவ முகாமாக பயன்படுத்திக்கிட்டு வந்த ஒரு காணி. அதில் இப்போ போட்டிருக்கணும் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், அதாவது இராணுவத்தினுடைய மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸுக்கான ஒரு பகுதியாக அந்த இடத்தை வந்து பயன்படுத்தி கொண்டு இருந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இனி வந்து காணிகளை விடுவிக்கிற நோக்கம் இல்லாமல் அந்த காணிகளை மீண்டும் அளந்து இன்னும் அதுக்கு மேலதிகமான கட்டடங்களை கட்டி அவர்கள் தங்களுடைய வசமாகவே முற்றுமுழுதாக ஆக்கிறதுக்கான பல செயற்திட்டங்களை இந்த இடத்துல செய்வதாக சொல்லி நிறைய ஆண்டுகளாக மக்கள் வந்து போராட்டத்தில் வந்து இறங்கி இருக்கணும். ஆனால் எந்த பிரயோசனமும் இல்லை. அப்படி இருந்தும் கூட திருப்பி இன்றைய நாள்லேயும் அந்த அளக்கிற காணிகள் அளக்கிற செயற்திட்டங்கள் நடைபெற போகின்றதால நிறைய மக்கள் இந்த இடத்துல ஒன்று கூட இருக்கணும். மக்கள் மட்டும் இல்லாமல் நிறைய அரசியல்வாதிகளையும் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வந்த அரசியல்வாதிகளின் நோக்கம் என்னவாக இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் கூட இந்த மக்களுடைய கோரிக்கை இந்த காணிகளை விடணும், சொந்த காணிகள் இல்லாமல் வேறு இரவல் காணிகளில் அதோட சொந்த வீடுகளை விட்டுட்டு அவர்களோட தொழில்கள், விவசாய நிலங்கள் எல்லாம் இருக்குன்னு, பூர்வீக ஆலயங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லினோம். அந்த இடங்கள்லாம் விட்டுட்டு அந்த காணிகளை விட்டு வேறு இடத்துல போய் வசிக்கிற மக்களுக்கு தான் அதோட வேலை தெரியும்னு சொல்லலாம். அதோட இன்றைய நாளில் இந்த இடத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது நடைபெறுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். இப்படியே வாங்க நாங்கள் காணொலிக்குள்ளே வந்து போகலாம். 4th Battalion ஸ்ரீலங்கா எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்று சொல்லி போட்டு இந்த பிரதேசங்கள் இந்த இருந்து வேலி போட்டிருக்கின்ற இப்படி நான் கண்டுக்கே தெரியாத அளவு தூரத்துக்கு இந்த காணிகள் வந்து இருக்குது. இந்த காணிகள் எல்லாமே இது ஒரு மக்களுக்குரிய காணி. அதோட ஒரு ஊரில் ஒரு முக்கியமான பெரும் பகுதியே இந்த காணிகளுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஊரே இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி தான் சொல்லலாம். நீண்ட காலமாக பூர்வீகமாக வாழ்ந்த காணிகள் இன்றைய நாளில் முற்றுமுழுதாக இந்த இராணுவத்தினருக்கு இந்த காணிகள் எல்லாமே சொந்தமாக்கி அதை அளந்து அவர்களுக்கு கொடுப்பதற்கான வேலை திட்டங்கள் நடைபெற போகுது என்றதை அறிந்துதான் இந்த இடத்துல மக்கள் வந்திருக்கணும். இப்படிய தொடர்ச்சி நாங்கள் இந்த இடங்களில் மக்களுடைய கோரிக்கைகள், அதே மாதிரி வந்திருக்கின்ற அரசியல்வாதிகளுடைய கோரிக்கைகள் எல்லாம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஆணியை கொடுக்குறவங்க வந்துட்டு குழப்பம் அப்ப நாங்க அதுல கொஞ்சம் பேர் போவோமா அண்ணே, அதுலயே கொஞ்சம் பேர் போனா சுத்தி வருவாங்க. அப்ப நாங்களும் கொஞ்சம் பேர் அங்கால நிற்கிறோம். சரியா, நாங்களும் அப்ப அங்கால நிற்கிறோம்.
எங்க இடத்துல வந்து நாங்க போராட்டம் தான் அதுக்கு முந்தைய அப்பா அப்பா அப்பாவே எல்லாரும் இருந்தன தருந்தரையா வச்சு கும்பிட்டு அம்மன் கோயில் கட்டிடமே இடிக்க இல்ல வெளியில காணிகள் அந்த மக்களிடம் விடுவிக்கப்படவில்லை. கடந்த காலங்களில் இது தொடர்பான பல போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். இன்றைய தினம் இந்த காணிகளை இராணுவத்திற்கு வலுக்கட்டாயமாக அளப்பதற்கான முயற்சிகளை நில அளவை திணைக்களத்தின் ஊடாக அளப்பதற்கான முயற்சிகள் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளருடைய அறிவுறுத்தலோடு மேற்கொள்ளப்பட்டது. அந்த காணிகளை தனியாருடைய தமிழ் மக்களுடைய காணிகளை அளப்பதை மறைப்பதற்காகவும் அதனை தடை செய்வதற்காகவும் உரியவர்களிடம் அந்த காணி கையளிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் இன்றைய தினம் மக்கள் இந்த காணி உரிமையாளர்களும் இந்த காணியினுடைய உரிமையாளர்களுக்கு ஆதரவாக நாங்களும் இந்த இடத்தில் ஒன்று கூறியிருக்கிறோம். மிக முக்கியமாக தமிழ் மக்களுடைய பல்வேறுபட்ட இடங்களில் தமிழ் மக்களுடைய பெருநிலப்பரப்புகள்
இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்டு விடுவிக்கப்படாமல் இருக்கின்றன. முழுமையான இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இன்றும் ஒரு திறந்த வெடி சிறைச்சாலைக்குள் தமிழ் மக்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு இவை நல்ல உதாரணம். இந்த மக்கள் தங்களுக்கு காணி இல்லாமல் இந்த முன்பக்கம் உள்ள பள்ள காணிகளிலே இப்பொழுதும் தங்களுடைய காணி விடுவிக்கப்பட்ட எதிர்பார்ப்போடு அந்த பள்ளங்களில் முன்பகுதிகளிலே குடியிருக்கிறார்கள். மழை காலங்களில் வெள்ளங்களிலும் தாங்கள் வாழ முடியாத சூழலும் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இன்றைய தினம் இந்த காணியை அளக்க விடாமல் தடுப்பதற்கான இந்த போராட்டத்தை நாங்கள் எல்லோரும் இணைந்து முன்னெடுத்திருந்தோம். ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ் மக்கள் அனைத்து கட்சிகள் சார்ந்த உறுப்பினர்கள் எல்லோருமே எடுத்திருந்தோம். ஆனால் இந்த இடத்துல இப்போது ஒரு அறிவுறுத்தல் கிடைத்தது. தற்காலிகமாக மாவட்ட அரசாங்க அதிபருடைய அறிவுறுத்தலுக்கு அமைய பிரதேச செயலாளருக்கு ஊடாக இந்த அளவை நிறுத்தப்பட்டிருப்பதாக பச்சிலைப்பள்ளி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இது பற்றிய தீர்மானம் எடுக்கப்பட்ட பிற்பாடு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் தனக்கு தந்த அறிவுறுத்தலுக்கு அமையமாக அரசாங்க அதிபர் இதனை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக தகவல்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் 9 மணிக்கு அளப்பதற்காக வர இருந்தவர்களை தடுக்க நாங்கள் எடுத்த இந்த போராட்டத்தை நாங்கள் இப்பொழுது இதோடு நிறுத்துகிறோம். அரசாங்க அதிபருடைய அந்த கோரிக்கை மற்றும் பிரதேச செயலாளருடைய கோரிக்கைக்கு அமைவாக இந்த போராட்டத்தை நிறுத்தி தொடர்ந்தும் இந்த மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படுவதற்கான அனைத்து வழிகளை எதிர்வரும் நாட்களில் எவ்வாறு அது முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான முழு முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். அந்த முயற்சிகளில் நாங்கள் எல்லோரும் கூட்டாக எங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுப்போம். ஆரம்பத்தில் தச்சரிக்கிறதா இந்த இடத்துக்கு வேறு இந்த வீட்டில் காணிக்கிட்டேன். அதுக்கு பிறகு எங்களுடைய அப்பாவை அந்த காணியால் பிரித்து வைக்கலாம். சில ஆக்களுக்கு விற்றுங்கிற அப்பா இந்த சௌரங்கள் சில ஆக்களை கொடுத்து தான் இந்த காணிகள் இப்படி 15-16 பேருக்கு வந்தது. அதுக்குள்ள இதில் ஒரு 10 ஏக்கர் 5 பேருக்கு மாத்திரம் இந்த சுவாண்டவற்ற காணி மாத்திரம் அவைக்கு ஒரு 10 ஏக்கர் முதல் அதாவது பிசப்பாக்கள் பித்த காணி. அதுக்கு பிறகு மிச்ச காணி முழுக்க எங்களுடைய ஒரு பரம்பரை ஆசாரி ஆக்களுக்கு தான் இருந்த காணி. அதுக்கு பிறகு தான் மிச்ச பேருக்கு இருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து இதுக்குள்ளேயே நாங்கள் பிறந்து வளர்ந்துருந்தது. யுத்தத்தை ஆகின பிறகு விட்டுட்டு போனது. இதுக்குள்ள இந்த முதலாவது மற்றது இதுக்கு முன்பக்கத்தால் நான் ரோட்டுக்கரையால் காணி வேணும் வந்து 5 பரப்பு காணி அதுக்கு காணி வேண்டி இதுக்குள்ள தச்சியில பட்டடையெல்லாம் போட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறான். வீட்டுக்கூட பட்டடையெல்லாம் போட்டு சேர்த்துட்டு பக்கத்தில் விட்டுட்டு நாங்கள் போனாங்க. அதாவது 9 அளவாக நடந்த சம்பவம் அதான். இது எங்களோட பரம்பரை காணி. அதாவது இந்த காணிகள் எல்லாத்துக்கும் கொல்லிக்கு தோட்டம் தச்சன் பளவு அப்படின்றதான் இந்த காணி எல்லாத்தையும் பேர்களும் இருக்குது. அதுக்கு பிறகு எங்களோட பரம்பரை கோயில் ஒரு அம்மன் கோயில் வந்து நாங்கள் ஐயா இந்த அதுக்கு இருந்த கோயில் எந்த காலம் இருந்தான்னு தெரியாது. அப்படியான ஒரு 300 வருஷத்துக்கு மேற்பட்ட காணி தான் இந்த காணி. ஊரணியன் பற்று என்பது இந்த காணி. இந்த இடம் தான் ஊரணியம் பற்றி. இதில் என்ன வாங்கினதா அங்கே மிச்ச காங்கிடங்களில் ஊரணியம் பற்றி என்னுடைய இதான் ஊரணியம் பற்றி கேபிட்டல் இருக்கிறது இந்த. என் பேர் பிரகாஷ் பத்ரா. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த காணியில் தான். நாங்கள் 2006ஆம் ஆண்டு இடப்பெயர்வில் இடம்பெயர்ந்து போட்டோம். திரும்பி 2010ஆம் ஆண்டு மேல்குடியேற்றம் செய்த போது எங்கள்கிட்ட காணியில் இராணுவம் இருக்குது. நாங்கள் பல இடங்கள்லையும் போய் முறைப்பாடு செய்து பல அமைப்புகள் கட்சிகள் எல்லாருக்கிட்டையும் முறைப்பாடு செய்த நாங்கள் எங்களுக்கு இதுவரைக்கும் எங்களோட காணி விட்டு தரையும். இதே மாதிரி 2016ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்த நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து சொன்னவே இப்போ விரைவில் உங்களோட காணிகளை நாங்கள் விட்டு தருவோம்னு சொல்லி இப்போ இந்த 12ஆம் மாதம் 26ஆம் தேதி எங்களுக்கு ஒரு லெட்டர் வந்தது. இந்த காணியை தாங்கள் சுவீகரிக்க போகிறோம்னு சொல்லி நாங்கள் எங்களோட காணியை எந்த விதத்திலையும் சுவீகரிக்க விட மாட்டோம். ஏனென்றால் எங்களோட சொந்த இடம், நாங்கள் சொந்த உறுதிக்காரர், எங்களுக்கு இந்த காணி வேணும். இந்த சொந்த காணி எங்களுக்கு வேணும். நாங்கள் எந்த விதத்திலையும் இராணுவத்துக்கு இந்த காணியை கையளிக்க மாட்டோம். இதுக்கு எங்களுக்கு கட்சி பேதம் இல்லாமல் அனைவரும் எங்களோட ஒன்று சேர்ந்து எங்களுக்கு இந்த காணியை எடுத்துத்தாரக்கு ஒத்துழைப்பு செய்ய வேண்டும். எங்களோட ஜனாதிபதி ஆட்சிக்கு வரைக்க கூறியிருந்தார் தான் மக்கள் குடியிருப்பு எல்லாத்தையும் விட்டு தருவதாக. இதுவரைக்கும் எங்களோட காணிகள் எதுவுமே விடுபட இல்லை. பேருக்கு எங்கேயோ 1-2 காணி விட்டு இருக்கிறார். அதுக்கும் எங்களுக்கு உண்மை போய் தெரியாது. இதுவரைக்கும் எங்களோட மக்கள் தமிழ் மக்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்த காணிகளை விடுங்கோன்னு சொல்லி இந்த லெட்டர் மூலம் தான் எங்களுக்கு இது அறிவிக்கப்படுகிறது ஒழிய பிரதேச செயலகத்தாலேயோ எங்கத்தியாலேயும் எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு கருத்து வழங்க. நாங்கள் இந்த உறுதி காணின்றதை உங்களுக்கு அத்தாட்சியோட உறுதிப்படுத்துகிறோம். எங்களுக்கு இந்த காணியை விட்டுத்தாங்கோ, எங்களுக்கு சொந்த காணி வேணும். நாங்கள் இரவல் காணிகள்ட இருக்கிறோம். ஆண்டாண்டு காலமாக நாங்கள்
ஆட்டையும் வீடுகள் வாசல் இருக்கிறது. எங்களுக்கு தோட்டம் செய்கிற நாங்கள், வேறு வேறு சுய தொழில்கள் செய்கிற நாங்கள், காணி இல்லை எங்களுக்கு. எங்களோட சொந்த காணியை விட்டுத்தாங்க. இதை நாங்கள் ஜனாதிபதிக்கும் ஒரு கருத்தாக வைக்கிறோம். அவற்றை ஆட்சி காலத்தில் எங்களோட காணி எங்களுக்கு விட்டு தரவும். அதுக்காண்டி அவர் 5 வருஷம் இருப்பார், 5 வருஷமும் விட வேண்டாம். குறுகிய காலத்தில் எங்களோட காணியை விட்டு தாருங்கன்னு சொல்லி உடனே விட்டு தாருங்கன்னு சொல்லி அவர்கிட்ட மிக பணிவாக எங்கள்கிட்ட காணியை கேட்டுக்கொள்கிறோம். 36 வச்சிருந்தோம். இதுக்குள்ள பெரிய காயம் ஒன்றும் இல்லை. அதுல ஒரு இது மட்டும் இருக்குது. இந்த நிலம் எங்களின் சொந்த நிலம், எங்களின் பாட்டன் பூட்டன் காலத்து காணி. இதுக்குள்ள எங்களின் சொந்த அம்மாளாட்சி கோயில் இருக்கிறது. எத்தனையோ பேர் சேர்ந்து இந்த பங்காளர் எல்லாம் சேர்ந்து வைகாசிக்கு நாங்கள் பொங்கி எல்லாம் செய்து சந்தோஷமாக வாழ்ந்த நிலம் இந்த நிலம். இந்த பங்காளர் முழு பேரும் சேர்ந்து எல்லாரும் நின்று பொங்கி சந்தோஷமாக கும்பிட்ட நிலம். இந்த அம்மாளாட்சி இந்த நிலம் உங்களுக்கு வேணும். இது எல்லாருக்கும் புரியாது. இந்த பங்காளர் முழு பேருக்கும் புரியாது. எங்களது பாட்டன் பூட்டன் காலத்து சொந்த காணி. இதை நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நன்றி. மாவட்ட செயலகத்தினால் சிரேஷ்ட நில அளவையாளருக்கு முகவரியிடப்பட்டு எமக்கு பிரதியிடப்பட்ட கடிதத்தினை உங்களுக்காக வாசிக்கின்றேன். சிரேஷ்ட நில அளவையாளர், நில அளவை திணைக்களம், கிளிநொச்சி, காணி சுவீகரிப்பிற்கான நில அளவை செய்தல் தொடர்பாக மேற்படி விடயம் தொடர்பாக மாவட்ட மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களின் அறிவித்தல்களுக்கு இணங்க பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலர் பிரிவில் உள்ள ஊர்வனியன்பற்று கிராமத்தில் அமைந்துள்ள காணியினை இலங்கை இராணுவத்தின் 4வது பிரிவு மின் மற்றும் இயந்திர பொறியியல் படையணி அமைப்பதற்கான நில அளவை செய்வதனை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அத்துடன் மேற்படி விடயமானது பிரதேச மட்ட மற்றும் மாவட்ட மட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குறித்த விடயமானது முன்னிலைப்படுத்தப்பட்டு தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதனையும் அறிய தருகின்றேன். அரசாங்க அதிபர் நில அளவை திணைக்களத்துக்கு எழுதின கடிதம் இன்றைக்கு அளக்கிறது தான் நிப்பாட்டப்படுது. இன்றைக்கு அளக்கிறது மட்டும்தான் நிப்பாட்டப்படுது. ஆனால் காணியை விடுவிக்கிறதுக்கான அனைத்து வகையான போராட்டங்களையும் நாங்கள் முன்னெடுக்கத்தான் செய்வோம். அதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம். அதுக்குரிய முயற்சிகள் அனைத்தையும் நாங்கள் முன்னெடுப்போம். இது அவை அரசு உத்தியோக மன்றத்தில் வந்து அறிவித்தல தாரா இந்த பகுதியின் கிராம அலுவலகத்தில் அவருக்கு நாங்கள் மரியாதையை அவதார தகவலை நாங்கள் ஏற்றுக்கோம். ஆகவே இந்த போராட்டத்தை நாங்கள் இதோட முடிவுறுத்தி நாங்கள் இந்த இந்த நில அளக்கிறதை தடுத்திருக்கிறோம். மிச்சது ஒருங்கிணைப்பு குழுவில் நீங்களும் பெற போகணும். அடுத்த பிரதேச நாங்கள் கொண்டாடுற தீர்மானம், அதுக்குரிய தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் நாங்கள் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அளக்க விடாமலும் காணியம் விடுவிக்கிறதுக்கான வழியை தேடுவோம். முந்தி கொஞ்சம் பேர் இருந்து செய்தது ஒன்றும் நடக்கல தானே, நாங்கள் செய்வோம். செல்லப்பா மகள் கனகரத்னம். என்ன விஷயம் இந்த கட்சியில் ஒரு போராட்டம் நடக்குது? என்ன விஷயம் இந்த போராட்டம்? காணியை விட சொல்லி இராணுவம் அபகரித்த காணியை சொந்த காணிக்காரர் விட சொல்லி போராட்டம் நடத்தினான். இதுதான் நடக்குது. அளக்க வந்தவ அபகரிக்கிறதுக்கு சொந்தக்காரர் விட மாட்டோம் என்று போராட்டம். 2016 வருஷம் ஐயா இந்த காணியை 16 வருஷம் நாங்கள் இந்த காணியை இல்லை ஆமி வெரோடினாங்க. பின்னிக்கு இருக்கிற வாடகை இடங்கள்ல எத்தனை ஏக்கர் கிட்ட இருக்கு இது அப்படி எண்பட்டு ஒரு பெற போயின்னு ஒன்று சொல்லிடணும். சொந்தமான காணி இது கன பேருக்கு சொந்தம் ஐயா. எனக்கே ஒரு ஏக்கர் 7 பேரப்பு இருக்கு. இந்த காணி இருக்கிற இந்த கிராமத்துக்கு என்ன பேர்? ஊர்வனி என்பது எக்கட்சி. அந்த கிராமே இதுக்குள்ள இருக்குதா அல்லது வெளியில அதுக்கு ஒரு பகுதி தான்? இல்ல இதுதான் ஊர்வணிகன் பற்றி அந்த கிராமே அதுக்குள்ள எப்படி அங்க நிலங்கள் எல்லாம் மரங்கள் எல்லாம் அப்படி இப்போ இருக்குதா? தென்னை மரங்கள் எல்லாம் நட்டது. சிலது தரைக்கு போட்டு நான் சிலது தரைக்கே இல்லை. போய் பார்த்துருக்கீங்க? நாங்கள் வேலிக்கரையில எல்லாம் ஒழிச்சு நின்று பாக்குறோம். நாங்கள் தென்னை மரம் சொந்த காணியில தென்னை மரம் நிக்குது, மாமரம் நிக்குது, எல்லாரும் வச்சதுகள் கொஞ்சம் கொஞ்சம் நிக்குது, கொஞ்சம் கொஞ்சம் தரைச்சு காய்க்கிற பருவத்தில் எல்லாம் காய்க்குது. பலன் தரும். ஆமிதான் இருக்கு. அப்படியோ ஆமிதான் இருக்கு. வா கிட்ட வா. வீடுகள் இல்லாம
வீடுகள் ஒன்றும் இல்லையா அதை தான் இப்ப தற்காலிகம் இந்த உங்களோட சொந்த காணி இல்லாட்டி இப்போ எங்கே இருக்கிறீங்க நீங்கள்? நாங்கள் அங்கே பின்னுக்கு வேற ஒரு காணியில் இருக்கிறோம். உங்களோட சொந்த காணி இல்லை வேற காணியில் இப்ப என்ன மாதிரி இந்த போராட்டம் செய்து விடையில நிப்பாட்டுறீங்களா என்ன? இப்போ என்னென்னா அளக்க வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறோம். அதுதான் காணி பின்னி அவைக்கு விட மாட்டோம். நாங்கள் அளக்க வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து. எங்களோட காணியை நீங்கள் அளக்க வேண்டாம், நீங்கள் விட்டுட்டு எழுப்பினா சரி, நாங்கள் உள்ளுக்கு போய் எங்களுடைய சொத்துவலை நாங்கள் பிரிச்செடுப்போம். அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். அம்மா பிள்ளைகள் இருக்கோ? ஓ எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கணும். 5 பிள்ளை மூட்டை மோசம் போட்டா 4 பிள்ளைகள் இருக்கணும். 4 பேருக்கும் காணி வேணும். இந்த காணியை தான் பங்கிட்டு கொடுப்போம். விட மாட்டேன்னு தான் நிற்கிறீங்க. ஓ நாங்கள் விட மாட்டோம். போராடி கொண்டே இருக்கோம். ஓ சரி நன்றி. நன்றி.